திருப்பி ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சோழனுடைய கதாபாத்திரத்துக்கு ஒரு கேரக்டரே வந்து மோசமான கேரக்டர் தான் அவர் அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு எபிசோட் தான் இன்றைக்கி எபிசோட்லேயுமே. பல்லவனை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கவனிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அங்கே போய் சாரி ஐம் சாரின்னு எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவருக்கு முக்கியமாக படுது. கூட இருக்கிற இத்தனை வருஷமாக கூட பழகி ஒன்றா வளர்ந்த தம்பியுடைய ஹெல்த்தை பற்றிலாம் கவலைப்படல. அவனுக்கு உடம்பு இல்லைனா அவனுக்கு கால் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வேற பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு மாதிரி இன்னுமே குழப்பத்திலே இருக்காங்க. இப்போ நிலாவுக்கு வந்து எல்லா விஷயமே ஒரு மாதிரி குழம்பி போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க. சேரன் கால் பண்ணி எப்படி பாருங்க, நீ எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம், நீ வந்து திருப்பி இங்கே மொத்தமாக வரணும்னு இல்லை, உனக்கு எப்போ தோணுதோ இங்கே வா, எந்த பிரச்சனைனாலும் எங்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாரு. இது நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க திருப்பி ஹாஸ்டலுக்கு வர, ஹாஸ்டலில் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தங்களும் அவங்க கையில் வந்து ஐம் சாரி லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. என்னடா இப்போ எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அது ஹேண்ட்ஸமாக அன்றைக்கி ஒருத்தர் வந்தார்ல ரொம்ப அழகாக, அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு வந்து அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து பார்த்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட்லாம் கண்டுக்கவே மாட்டான், இவர் பாரு எவ்வளோ தூரம் இறங்கி வராரு, நீங்களும் மனுஷன் அவங்களை ஏற்றுக்கலாம்ல அப்படிங்கும்போது அவன் பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இது ஒரு வேற ஒரு விஷயம், இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன்னு திவ்யா உட்பட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி உங்களை வெளில அனுப்பிடுறாங்க. ஆனால் அதை எடுத்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அங்கேயும் சாரின்னு ஒரு போர்டு எடுத்து ஒட்ட வச்சிருக்காரு. அதாவது என்ன இப்போ வந்து நான் மன்னிச்சிருங்க, என்னை சேர்த்துக்குங்க, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அவர் வந்து அவங்கள எந்த அளவுக்கு கில் ட்ரிப் பண்ண முடியுமோ பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காரு. திருப்பி எட்டி பார்த்தா வெளியே நின்றுட்டு இருக்காரு, நின்று ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் சேரன் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கே கிளம்பி வராரு. வீட்டுக்கு கிளம்பி வந்து பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி கிடக்கு. உள்ளார போய் பார்த்தா பல்லவன் அப்படியே வந்து உடம்பெல்லாம் ஜன்னி ஆகிற அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு படுத்திருக்காரு. அவருக்கு உடனே தலையில் பத்தெல்லாம் போட்டு உடனே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தா சோழன் ஜாலியாக உட்காந்துருக்காரு. காலையில் எங்கே போயிட்டு வரீங்க, என்னாச்சு, என்னடா பல்லவா இன்னும் முடியலையா, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போதே பாண்டியன் கடுப்பாயிட்டார். நீலாம் மனுஷனாடா நீ, டேய் உன்னை பார்த்துக்க முடியுமான்னு அண்ணன் கேட்டார். அப்போ பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எதையுமே சொல்லாமல் நீ பேசாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா வந்து அவன் என்ன சின்ன பையனா, என்ன பெரிய சின்ன பையனா அவன் அப்படின்ட்டு, டே என்னடா அப்பா அப்படின்னாலும் அவ்வளோ முடியலடா பல்லவா அப்படின்னு கிட்டக்க வர, நீ கை வைக்காத என் மேலே, எனக்கு உன்ட்ட பேசவே பிடிக்கல, நீ ஒரு ஃப்ராட்னு, உன்னால தானே அண்ணி போனாங்க, அண்ணி என்னை நல்லா கவனிச்சிட்டாங்க, நீ தான் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தலையிலே மட்டுன்னு இப்போ உடம்பு சரியில்லாத பையனை தலையில் தட்டுறாரு. உடனே வந்து இந்த பக்கம் பாண்டி அடிக்க வர உடனே என்னடா அப்படின்னு அடிக்க போயிட்டுருக்காரு. சேரன் செம்ம கடுப்பாயிட்டார். கொஞ்சமாக அறிவு இருக்கணும் உனக்கு, கொஞ்சமாக பொறுப்பு இருக்கணும், சொன்ன வார்த்தையவாச்சு காப்பாற்றணும், எதையுமே பண்ணலை. அவன் உடம்புலனா அவன் கால் பண்ண வேண்டியதானே அப்படின்னா, அவன் கால் பண்ணுவானா, அப்புறம் எதுக்கு நீ சொன்ன நான் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன், எனக்கு வேறு என்ன வேலைன்னு சொல்லி சொன்னேன், ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க, என்னடா என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டிங்களா அப்படின்னா, எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கோபமாக வந்து போயிடுறாரு சேரன். என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் பல்லவனை ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டு நீ வாடா அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போய் அவரை வந்து மருந்து மாத்திரலாம் கொடுத்து படுடான்னா அவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்து பல்லவன் ஏன் நீ என்னை விட்டு போனீங்க, என்னை யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிலாவுக்கு கால் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த வார எபிசோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலா நேராக கிளம்பி இங்கே வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக வருவீங்கன்னு தெரியும், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் தாலியை கழுத்தே போட்டிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சோழன் வந்து பேச, யாரா நீ இப்படி லூசு பயிலே அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் முகத்தை ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு தாலியை கட்டி கொண்டு போய் கையில் கொடுத்து போயிட்டே இருக்காங்க நிலா. இதுக்கப்புறமும் வெக்கமே இல்லாமல் வந்து இல்லை நிலாவை நான் எப்படியாச்சும் திருப்பி கரெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிச்சு தம்பிக்கு உடம்பு செல்லுங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாத, இந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஜென்மமாக தான் அவர் நடந்துப்பார் அப்படின்னா இவர் ஹீரோவாக ஏற்றுக்க மாட்டாங்க எவ்வளோ ஈஸியாங்கிறது தான் உண்மை. ஆனால் போக போக கதை எப்படி மாறுதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் இன்றைக்கி டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.